வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? 12 ராசிகளுடைய தனித்தன்மை, அந்த வரிசையில் மேஷராசியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ரிஷபம். ரிஷபராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுக்கு வரக்கூடிய தனித்துவமெல்லாம் என்ன? ரிஷபம், அந்த வாகனம் எடுத்துங்க, பொதி மாடு. ரிஷப வாகனம், அந்த ரிஷபம்னாலே எல்லா விதமான பொறுப்புகளையும் சுமப்பவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபம் சொன்னால் உடனே என்ன வரும்? கருணையின் வடிவமான மனிதர்கள் ரிஷபராசி அன்பர்கள். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு. இந்த ரிஷபத்துக்கு மற்றவர்களுக்கு பரோபகாரம், அதாவது மற்றவர்களுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது பிறவிலேயே வந்துடுதுங்க. இதனாலேயே என்னமோ இப்போது பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுன்னு நம்ம சொல்கிறோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு மூலையில் யாரோ எந்த உதவியோ செஞ்சிட்ருக்காங்க. தவறான நபர்களுக்கு தவறான உதவியை தவறான விதத்தில் தவறான நேரங்களில் செய்யும் பொழுது பலன் மட்டும் எப்படி சரியாக வரும்? அப்போ ரிஷபராசி அன்பர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? உதவி செய்யறதுல தப்பில்லை. அது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. யாருக்கு உதவி செய்யணும்? இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே வள்ளுவர் வேற ஒரு அதிகாரத்தில் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு, நீ ஒருத்தர் அடித்தான் அப்படின்னு சொல்லி மறுகணத்தை காமிச்சானா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பேசக்கூடிய ஆள், அணுகக்கூடிய ஆள், மனிதர் யார், எப்படிப்பட்டவர், இதை தெரிஞ்சு தான் அவனுடைய உதவி அமையணும். ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு காதல் வயப்படுவது ரொம்ப எளிது. உடனே காதல் வந்துடும். ரிஷபராசி அன்பர்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு காதல் வரும், மற்ற எல்லா ராசிக்குமே. ஏன்? சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. சந்திர பிம்ப வதனம்னு சொல்லுவோம். சந்திரனை எதுக்கு? நிலாவை எல்லாத்துக்கும் அழகுக்கு ஒப்பிடுறது. அப்போ ரிஷபராசியில் பிறந்தவர்களும் எப்படி இருப்பாங்க? முக அழகு, முக வசீகரம். கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த வசீகரம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிறவங்க கூட அழகாக இருப்பாங்க. அந்த வசீகரம் யாருக்கு? இப்போ நம்ம ஆங்கிலத்தில் கூட சொல்லுவோம் டஸ்கி ஸ்கின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மாதிரி மாநிறத்தில் இருக்கக்கூடிய அழகுன்னு சொல்கிறாங்க. பல நபர்களுக்கு முக வசீகரம் முக்கியம். படப்படன் வெள்ளையாக இருந்தாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த வசீகரத்தை உடையவர்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்கள்னு சொல்கிறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? 2 முக்கியமான பிரச்சனை இருக்குங்க. அதில் முதல் பிரச்சனை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. சந்திரன் உச்சம் பெறுறது அப்படிங்கிறதுனால சந்திரன் மனம் ரெண்டும் ஒன்று. அதனால் மனம் ஓயாமல் எதையாவது சிந்திச்சு கொண்டே இருக்கக்கூடியது. இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது? வாழ்க்கையில் ஸ்திரமான முடிவு எடுக்கணும்னா அளவோடு யோசித்து, அளவோடு சாப்பிட்டு, அளவோடு தூங்கி, அளவோடு உறவாடினா வளமோடு வாழலாம். இந்த அளவு கீழே வந்தாலும் தப்பு, மேலே போனாலும் தப்பு. அப்போ ரிஷபராசியர்களுக்கு என்ன? யார் மேலேயாவது பாசமோ பிரியமோ வச்சுட்டா அப்படியே ஒரு 26 டயர் கண்டெய்னர் மாதிரி மேலே வச்சிடுறது. அப்போ என்ன ஆகும்? எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதர் தாயும் சேயுமே வேறு வேறு. பிறக்கிற வரைக்கும் தான் தொப்புள் கொடி பந்தம். அப்போ ரிஷபராசி நண்பர்கள் மற்றவர்கள் மேலே எமோஷன், அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்கள் செய்யக்கூடாது. உதவி செய்யுங்க, அளவோடு செய்யுங்க. இந்த விமானத்தில் போய் பறந்து போய் உதவி செய்யக்கூடிய இதெல்லாம் நிறுத்தணும். அதே மாதிரி ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் எது? தெய்வம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சிறப்பு அப்படிங்கிறது நடக்குமா? தெய்வங்களுடைய துணை இல்லாமல் மூச்சு காற்று கூட உள்ளே வெளியில் விட முடியாது, வெளிலேருந்து உள்ளே போகாது. அதில் ஒரு அற்புதத்தை பாருங்கள். அந்த கடவுள் அந்த எது தேவையோ உயிர் வாழ்கிறதுக்கு, தண்ணீர், இந்த மூச்சுக்காற்று, இந்த நிலம், இதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டான் கடவுள். இதுக்கு ஒருவேளை கடவுள் சார்ஜ் போட்டிருந்தான்னா நம்மளால் பணம் கட்ட முடியுமா? அப்படிப்பட்ட தெய்வங்களுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நாம் செய்து முடிக்க முடியாது. தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மளால் வெற்றி பெற முடியவே முடியாது. நாம் உழைக்கணும், தெய்வமும் நமக்கு ஆசீர்வதிக்கணும். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய இந்த வீடு ரிஷபராசிக்கு நரசிம்மசுவாமி, லக்ஷ்மி நரசிம்மசுவாமி, மகாவிஷ்ணு, இந்த தெய்வங்களை
ரிஷபராசி அன்பர்கள் வழிபட வேண்டும். எப்பேற்பட்ட துயரங்களில் நீங்கள் இப்போ இருந்தாலும், உங்களுக்கு தாங்க முடியாத பாரங்களில் தவிச்சுக்கிட்டு இருந்தாலும், மனதார அந்த மகாவிஷ்ணு பெருமானை வழிபட்டு ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய அத்தனை குறைகளும் உடனடியாக நிவர்த்தியாகும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. மறுபடி வேறொரு காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.